ஓட்ஸையும் பப்பாயாவையும் வச்சு உங்கள் 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததை வந்து ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா கமகமன்னு வாசம் வருங்க. இப்போது அதே பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, நல்லா தண்ணி சூடானதும் இந்த ஓட்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஓட்ஸ் நல்லா வெந்துடணும். கஞ்சி ஃபார்முக்கு ஆயிடணும். இப்போ அதை வந்து நல்லா மசிச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா பேஸ்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நல்லா பழுத்த பப்பாயாவாக இருக்கணும். அந்த பப்பாயா வந்து இந்த மாதிரி சின்ன துண்டு 3 துண்டை வந்து அந்த ஓட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூடெல்லாம் வந்து கொஞ்சம் வார்ம் கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தை ரொம்பவே ரசித்து சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபி சாப்பிட்டாங்களா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.